மு.க. ஸ்டாலின் கூட்டம் வரல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கூட்டத்தை கூட்டினாங்க. இல்ல கரெக்ட். இல்ல கூட்டம் வரல, அதிகப்படியான கூட்டங்கள்லாம் வந்திருக்கு. அவருமே இளைஞர் எழுச்சி பேரணி நடத்தும் போதெல்லாம் பெரிய கூட்டங்கள்லாம் காட்டியிருக்காங்க தானே. கட்சியில் இருக்கிற மொத்த பேருமே கிட்டத்தட்ட முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய வயசுல உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை இளைஞர் கூட்டத்துக்கு கூட்டம் கூடுதான். யாரங்க நம்ப வைக்கிறது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரோட் ஷோ பண்ணாரு பாத்தீங்களா? நாங்க மதுரைக்கு போனோம், கோயம்புத்தூர்ல போனோம், ரோட் ஷோ பண்ணோம். பதிலுக்கு நானும் பண்ணியே தீருவேன் அப்படின்ட்டு போனாரு. எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்ட்டு போனாரு. நடந்துச்சாங்க? அரசு பேருந்துல ஆளை பிடிச்சி கூட்டு வரீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு அந்த இயலாமை இருக்குது. மக்கள் உங்களை நோக்கி வரல, உங்க மேல அன்பு இல்லைன்றதுக்காக நீங்க இதை இப்படி பேசுறதா? மற்ற நடிகர் கூட தான் கூட்டம் வரும்னு சொல்லி பேசுறதா? உச்சபட்ச நடிகர் மு.க. ஸ்டாலின் தான். மக்களை இந்த மாதிரி நடிச்சு ஏமாத்த அவர் யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட உச்சபட்ச நடிகர் அவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வாக்குறுதி எதையாவது நிறைவேற்றினாரான்னு கேட்கிறோம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், உங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க இந்த மாதிரின்னு சொல்கிறேன் நான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் அதை செய்யலைன்னு சொல்லி ஒன்று ஆதாரத்தோடு நிரூபிப்பீங்க. கரெக்டா? அதுதான் தார்மீகமாக நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. எங்கேயாவது ஒருத்தர் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காங்களா?